அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. அவங்க 2025ஆம் ஆண்டுக்கான புதிய ஒரு அப்டேட் வந்திருக்கு. புதிய ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா 5 பவுனுக்குள்ள இருக்கக்கூடிய நகை அடமான கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. இதே போன்ற ஒரு அறிவிப்பு, இதே போன்ற ஒரு ஸ்கீம் வந்து 2021ஆம் ஆண்டு கொடுத்திருந்தாங்க. ஆட்சி ஆரம்பிக்கும் போது. அதே இப்போ வந்து ஆட்சி வந்து மீண்டும் முடியும் போது, மீண்டும் தேர்தல் வரும்போது இந்த அறிக்கையை விட்டிருக்காங்க வாக்குறுதியில. சரிங்களா? அது என்னன்னா, நகை கடன்கள் விவசாயிகள் வாங்கிய நகை அடமான கடன்களுக்கு தள்ளுபடி செய்யப்படும். அதுவும் 5 பவுனுக்குள்ள இருக்கக்கூடிய நகை கடன்கள், அதாவது 40 கிராமுக்குள்ள இருக்கக்கூடிய நகை அடமான கடன்கள் அனைத்தும் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். தள்ளுபடி செய்ய போறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த தள்ளுபடி செய்வதற்கு வந்து யார் யார் வந்து தகுதி உள்ளவங்க, ஓகேங்களா? நகை அடமான கடன்களை தள்ளுபடி ஆகுவதற்கு யார் யார் வந்து தகுதி உள்ளவங்க, யார் யார் தகுதி இல்லாதவங்க, அதற்கான ஒரு குழுவே அமைச்சு அதற்கான பெயர் பட்டியலுமே ரெடி பண்ணி அனுப்ப போறதாகவும் சொல்லியிருக்காங்க. அந்த பெயர் பட்டியலில் வரவங்களுக்கு மட்டும்தான் இந்த நகை அடமான கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதை பத்தின அப்டேட்டுமே நம்ம பார்க்க போறோம். அதை தொடர்ந்து இந்த நகை அடமான கடன்களை பொறுத்த வரைக்கும் இந்த குறிப்பிட்ட வங்கிகள்ல நீங்க வச்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த வங்கிகள் அப்படின்றத பத்தின அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? ஸோ அதை தொடர்ந்து இது எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க. நமது வீடியோவை இப்போதான் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய இந்த மாதிரி கவர்மெண்டோட வீடியோஸ் அப்டேட், கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் அப்டேட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமே தெரிஞ்சுக்கணும்னா நமது சேனலை நீங்க ரெகுலராகவே ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதாங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இது எல்லாமே பார்க்குறது எல்லாமே மறக்காம லைக் பண்ணிடுங்க. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நகை அடமான கடன்களை வைத்திருக்கக்கூடிய அனைத்து விவசாய குடும்பத்திற்கும், விவசாயிகளுக்கும், ஏழை எளிய மக்களுக்கும் ஒரு ஹாப்பியான நியூஸ் என்னன்னா 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி. யாருக்கெல்லாம் இதுல வந்து லாபமா இருக்க போகுது, லாபகரமாக இருக்க போகுது அப்படின்றது எல்லாமே பார்க்கலாங்க. சரிங்களா? தமிழகத்தின் சட்டமன்ற தேர்தலின் போது கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரனுக்கு உட்பட்ட நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று திமுக தனது தேர்தல் அறிக்கையில் கூறியிருந்தது. குறிப்பாக இந்த நகைக்கடன் மூலம் பெரும்பாலும் விவசாயிகளே பயனடைந்து வருகின்றனர். இதனால் மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் நிலவி வந்தது. இதில் பல்வேறு குளறுபடிகள் நிலவி வருவதாகவும், இதனால் இப்பிரச்சனைகள் களையப்பட்டு பின்னரே அறிவிக்கப்படும் என தமிழக அரசு கூறி வந்தது. 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி. இந்த நிலையில் தீபாவளிக்கு விவசாயிகளுக்கு பெரும்பாலும் சாமானிய மக்களும் சர்ப்ரைஸ் கொடுக்கும் விதமாக இத்தகைய அறிவிப்பானது வந்துள்ளது. அதில் தமிழகத்தின் கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் அல்லது 40 கிராம் நகைக்கடன் தனது தள்ளுபடி செய்வதற்கான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது அப்படின்றதையும் தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததான் நம்ம பார்க்க போறது யாரெல்லாம் நகைக்கடன் பெற தள்ளுபடி உள்ளவங்க, தள்ளுபடி இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி உள்ளவங்க யாரு, தகுதி இல்லாதவங்க யாருன்றத பார்ப்போம். இதுலதான் நம்ம பார்க்க போறது என்னன்னா, இந்த அரசாணையின்படி யாரெல்லாம் வந்து நகைக்கடன், அதாவது நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி உள்ளவங்க யார் யாரு அப்படின்றத தகவல் தெளிவா பார்க்க போறோம். தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில வழங்கப்பட்டுள்ள ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த கடன்களின் மொத்த எடை 40 கிராம் வரை, அதாவது 5 பவுன் வரை இருந்தால் இதர தகுதிகளுக்கு உட்பட்டு அவர்களின் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றதையும் தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுல நேம் லிஸ்டோட சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்ன யார் யாருக்கெல்லாம் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றதையும் சொல்றாங்க. பார்க்கலாம்.
தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை ஆதார் எண் விவரங்களை சரியாக அளித்தவர்களுக்கு மட்டும் நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும். தள்ளுபடி ஓகேங்களா. மறுவாழ்வு முகாமில் வசிக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கு இந்த ஸ்கீம் கண்டிப்பா கட்டாயம் உண்டு. அதே மாதிரி தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு கடன் தள்ளுபடி பெற தகுதியானவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தற்போது வரை செல்லுபடியாகக்கூடிய குடும்ப அட்டை வைத்துள்ள கடன்தாரர்களுக்கு நகைக்கடன் தகுதியானவங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது நகைக்கடன் பெற தகுதி இல்லாத நபர்கள் யார் யாரு அப்படின்றத பத்தின அப்டேட் பார்க்க போறோம். சரிங்களா. தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகை கடன்களின் மொத்த எடை 40 கிராமுக்கு மேல், அதாவது 5 பவுனுக்கு மேல் இருந்தால் அவர்களின் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா. அடுத்ததா 31/3/2021 நாளுக்கு பிறகு நகைக்கடன் பெற்றவர்களுக்கு தள்ளுபடி செய்யப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா குடும்ப அட்டை எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆதார் எண்ணை சரியாக வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினர் கூட்டுறவு சங்கங்களில் உள்ள நிர்வாக குழு உறுப்பினர்கள் அவர்கள் குடும்பத்தினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாதுன்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அனைத்து அரசு ஊழியர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. எந்த பொருளும் வேண்டாத குடும்ப அட்டையினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது. அதே மாதிரி 2021க்கு அப்புறம் நீங்க பயிர்க்கடன் விவசாய கடன்கள் வாங்கி அதுக்கு நீங்க தள்ளுபடி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதற்கு அப்புறம் நீங்க இந்த நகைக்கடன் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. கடன் நகை கடனை வந்து முழுமையா நீங்க செலுத்திட்டீங்க ஆனா நகை மட்டும் வாங்கல அப்படின்னா அவங்களுக்கும் உங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி மீண்டும் கிடையாதுன்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நகைக்கடன்கள் மூலம் மொத்த எடை 40 கிராமுக்கும் கூடுதலாக பெற்ற அந்தியோதயா அன்ன யோஜனா குடும்ப அட்டைதாரர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாதுன்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. நகைகளே இல்லாமல் ஏட்ட அளவில் வழங்கப்பட்ட நகைக்கடன்களுக்கு தள்ளுபடி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. போலி போலியாக போலி நகைகளுக்கு வழங்கப்பட்ட நகை கடன்களுக்கு தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சுய விருப்பத்தின் பெயரில் நகைக்கடன் பெற விருப்பமில்லாதவர்கள் படிவம் 3ல் உறுதிமொழி சான்று தர வேண்டும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அடுத்ததா தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை இல்லாமல் ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி ஆகிய உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த குடும்ப அட்டையை வைத்திருப்பவர்களுக்கு இந்த நகை கடன்கள் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் அட்டையில வந்து பாத்தீங்கன்னா முகவரி இல்லாமலே ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி இந்த அட்ரஸ்ல இருந்ததுன்னா உங்களுடைய ஆதார் அட்ரஸ் உங்களுக்கும் நகைக்கடன் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா. ஸோ இந்த ஸ்கீம் வந்து எப்போ இருந்து அதாவது செயல்படுத்த போறாங்க அப்படின்னா வரக்கூடிய செப்டம்பர் மாதத்துல இருந்து தான் இதற்கான அப்டேட் கொண்டு வர போறாங்க. சரிங்களா. அதற்கு முன்பாகவே நம்ம இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாச்சு, சொல்லியாச்சு. எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.